ரீசென்ட்டா ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன். சுகர் கன்டென்ட், பிரிசர்வேட்டிவ்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட் இதெல்லாம் குழந்தைங்க அதிகமா சாப்பிட்டா, ஏடிஹெச்டி, ஏஎஸ்டி போன்ற மனநோய்க்கு நெறையவே ஆளாவாங்கலாம். என் பையனுக்கு நான் வெளியில அதிகமா எதுவுமே வாங்கி தர மாட்டேன். என் கைப்படவே செஞ்சு தரணும்னு ஒவ்வொன்னா யோசிச்சு யோசிச்சு செய்வேன். குட்டி பையன் சம்மர் வெக்கேஷன்ல இருக்கிறதுனால பர்கர் கேட்டிருந்தான். அதையே பேட்டிலாம் வீட்லயே ரெடி பண்ணிடலான்னு செஞ்சுட்டு இருந்தேன். கடையில வாங்குற பர்கர், சிக்கன் பேட்டி கண்டிப்பா ஃப்ரோசனா தான் இருக்கும். பேட்டியே ஃப்ரோசன்னா சிக்கன் அதை விட முன்னாடியே ஃப்ரீஸ் பண்ணி தான் வைக்கலாம். எத்தன நாள் முன்னாடி ஃப்ரீஸ் பண்ணதோ இதெல்லாம் யோசிச்சாவே ரொம்பவே பயமா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் வீட்லயே செஞ்சு தரணும் அப்படின்னு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் வெளியில வாங்கின பொருள்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்கர் பன் மட்டும் தான். இதையும் சீக்கிரமா செய்ய கத்துக்கிட்டு செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒவ்வொன்னா ரெடி பண்றது கொஞ்சம் அலுப்பா தான் இருக்கும். இருந்தாலும் பையன் கேட்கறான் அப்படின்னு நம்ம செஞ்சு குடுத்தோம் அப்படின்னா, அவங்க வீட்ல ஹெல்த்தியா சாப்பிடுறாங்கன்னு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இதெல்லாம் விட ஒரு ஹாப்பினஸ் என்னன்னா, பையன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடை பர்கர விட வீட்டு பர்கர் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். அதுவே எனக்கு போதும்.